Hello guys, இன்னைக்கு நம்ம பட்ஜெட் 2024 ஓட சில பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் வந்து இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபெர்டிலைசர் சப்சிடி விவசாயிகளுக்கு ரொம்ப அத்தியாவசியம் சொல்லக்கூடிய உர மானியத்தை வந்து குறைச்சிருக்காங்க. ஃபுட் சப்சிடி உணவு மானியம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. 100 நாள் வேலை திட்டம் சொல்லக்கூடிய எம்ஜிநரேகா ஸ்கீம் வந்து போன வருஷத்துல இந்த வருஷம் அலோகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் கடந்த 10 வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கும்போது இந்த அலோகேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கு. இதனால ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பாதிப்பா நம்ம பார்க்க முடியும். நம்ம எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் ரொம்ப தேவை. தட் இஸ் பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஸோ இதில் ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், எம்எஸ்எம்இஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் அப்ஸோட க்ரோத் வந்து சமீபத்தில் கொஞ்சம் டவுன்ஃபாலாக இருந்துச்சு. ரீசன் இன்வெஸ்டர்ஸ்க்கு இங்கே ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடியது தான் ஏஞ்சல் டேக்ஸ். ஸோ இந்த ஏஞ்சல் டேக்ஸை வந்து இப்போ சமீபத்தில் அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏஜென்ட் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணதுனால இன்வெஸ்டர்ஸும் தைரியமாக வந்து ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் அப்ஸோட க்ரோத் தான் ஃபியூச்சரில் அது பிக் பிஸ்னஸாக டெவலப் ஆகி நம்ம இந்தியாவோட எக்கனாமியோட க்ரோத்துக்கு அது பெரிதளவில் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இ செக்டாரோட க்ரோத்தை நம்ம ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல முத்ரா லோன்ஸோட லிமிட்டை வந்து 20 லட்சம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால ஈஸியாக பெண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொலெட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாகவும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரை டெவலப் ஆகும்போது வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும், எக்கனாமியும் கூடவே டெவலப் ஆகும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி. கோல்டு சில்வர் பிளாட்டினம் இதோட கஸ்டம்ஸ் டியூட்டியை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து கோல்டு சில்வர் பிளாட்டினமோட விலை வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. கேன்சர் ட்ரக் 3 முக்கியமான கேன்சர் ட்ரக் அதோட கஸ்டம்ஸ் டியூட்டியை முற்றிலும் அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த 3 ட்ரக்கோட விலையும் கண்டிப்பாக குறையும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னால பாதிக்கப்படுறவங்க அவங்களுக்கு இந்த ட்ரக்கை அஃபோர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்புன்னு வரும்போது 20 லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்ண போகிறாங்க. இது மூலமாக ஈஸியாக அவங்களுக்கு ஸ்கில்லுக்கு ஏற்ற வேலையும் வந்து கிடச்சிரும் மார்க்கெட்டில். இதை தாண்டி 1 கோடி இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய டாப் 500 கம்பெனிஸில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வழங்க போகிறாங்க. அண்ட் அது கூடவே மந்த்லி 5000 அலவன்ஸும் வந்து சேர்ந்து வழங்குறதுனால அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஃபார்மிங் அப்படின்னு வரும்போது 1 கோடி விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக வித் சர்டிஃபிகேஷன் அண்ட் பிராண்டிங் இது நடக்க போகுது. ஸோ இது மூலமாக அப்படியே செயின் பை ப்ராப்பர் செயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் ஃபார்மிங்கும் வந்து நம்ம கண்ட்ரியில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தாண்டி நமோ ட்ரோன் தீதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ 15000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வழங்க போகிறதா சொல்கிறாங்க. இது மூலமாக ட்ரோன் சார்ந்த விவசாயத்தை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. அண்ட் முக்கியமாக பெண்களுக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பாகவும் வந்து அமைய போகுது. ஸோ இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேஷனல் குவாண்டம் மிஷன் டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது இந்த குவாண்டம் டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் அரைஸ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் செய்கிறத விட இந்த குவாண்டம் டெக்னாலஜி இருக்கக்கூடிய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ பல மடங்கு வேலைகளை வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஈஸியாக அதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அதனால் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஃபண்டிங் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓஷனோகிராஃபி சம்மந்தமான ரிசர்ச்சுக்கும் ஃபண்டிங் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் லோன் அப்படின்னு வரும்போது 1 லட்சம் இளைஞர்களுக்கு வவுச்சர் மூலமாக 10 லட்சம் வரைக்கும் எஜுகேஷன் லோன்ஸையும் வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் இருக்கிறதுனால ஸோ இது நம்ம கண்ட்ரியோட சில முக்கியமான செக்டரோட க்ரோத்துக்கு பெரிதளவில் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் இதில் சுருக்கமாக நம்ம சொல்ல போனால் இந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளடங்கும். ஸோ இந்த பட்ஜெட் 2024 சில முக்கியமான விஷயங்களை பார்த்துருப்போம். ஸோ இந்த விஷயங்கள் முக்கியமாக மக்களுக்கு பலன் அளிக்குமா அளிக்காதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் தௌஃபிக் டாக்ஸ்.